டேஸ்டியான சிக்கன் கறி தோசை வீட்லேயே ஈஸியாக ட்ரை பண்ணி பார்ப்போமா. ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்குனதும் இஞ்சி பூண்டை தட்டி போடுங்க, அரைச்சி போடாதீங்க. நல்லா வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 150 கிராம் போன்லெஸ் சிக்கன் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், 1.5 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் வீட்லேயே அடித்த கறி மிளகாத்தூள் போட்டு சிக்கனை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். லாஸ்ட்டாக 1.5 ஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு இறக்கி வச்சிடலாம். இதை சைடில் வச்சு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தோசை தவாவில் 1.5 கரண்டி மாவை ஊற்றி ஒரு முட்டையை போட்டு முட்டையை நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதும் அதோடு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சிக்கன் ஃப்ரையையும் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி அதோட கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. நல்லா வெந்ததும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தால் நம்ம சிக்கன் கறி தோசை சூப்பராக ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.